மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேர் பகுதியில் அம்மோனியா வாயு கசிந்து விபத்து ஏற்பட்ட தனியார் கடல் உணவுகள் பதப்படுத்தும் தொழிற்சாலை அறைகளுக்கு படிப்படியாக சீல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. திருவள்ளூர் ஆட்சியர் கவிதா உத்தரவின் பேரில் திருவள்ளூர் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் அவர்கள் முன்னிலையில் அதிகாரிகள் ஆலையுடைய அறைகளுக்கு சீல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். ஒவ்வொரு அறைக்கும் தனித்தனியா சீல் வச்சிட்டு இருக்காங்க. தொழிற்சாலை முழுமைக்கும் எப்ப சீல் வைப்பாங்க? இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேர் பகுதியில அமைந்திருக்கக்கூடிய அந்த கடல் உணவுகள் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில தான் கடந்த 21ஆம் தேதி திடீரென அந்த தொழிற்சாலையில அமோனியா வாயு கசிவானது ஏற்பட்டது. இந்த அமோனியா வாயு கசிவு காரணமாக அந்த தொழிற்சாலையில பணியாற்றி வந்த 83 நபர்கள் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில அதுல சிகிச்சை பலனின்றி இதுவரை 18 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக தமிழக அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த தொழிற்சாலையில இருக்கக்கூடிய அமோனியா வாயு முழுவதுமாக வெளியேற்றக்கூடிய பணியில தொடர்ச்சியாக பல்வேறு துறையை சேர்ந்த ஊழியர்கள் ஈடுபட்டனர். குறிப்பாக கடந்த 4 நாட்களாக அந்த 2 டன் அமோனியாவை வெளியேற்றக்கூடிய பணியானது நடைபெற்று முழுவதுமாக அதனை வெளியேற்றினர். இந்த நிலையில தான் தற்போது அந்த தொழிற்சாலைகளுக்கு சீல் வைக்கக்கூடிய நடவடிக்கையில அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதாவோட உத்தரவின் பேர்ல திருவள்ளூர் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் முன்னிலையில் தான் அதிகாரிகள் ஆலையினோட ஒவ்வொரு அறைகளுக்கு சென்று அங்கு சீல் வைக்கக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த அலுவலகத்திற்குள்ள சென்று யாரும் அறைக்குள்ள இல்லை என்பதை உறுதி செய்த பின்பே அவர்களை பூட்டி சீல் வைக்கக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த பல்புகளில இருக்கக்கூடிய அமோனியாவும் படிந்து இருப்பதால அதுவும் இருக்கிறதா என்ற கோணங்கள்ல விசாரணை செய்த பின்னே அந்த அறைக்கு சீல் வைக்கக்கூடிய நடவடிக்கையில தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழிற்சாலைக்கு முற்றிலுமாக நாளை சீல் வைக்கக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளுக்கும் சீல் வைத்த பின்னரே நாளை காலை முழுவதுமாக தொழிற்சாலைகளுக்கு சீல் வைக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.